ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குவீன் விக்டோரியா ராணியுடைய காயின் 1890 ஹால்ப் சிலோன் சதம். இந்த நாணயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பின்புறம் குவீன் விக்டோரியா மகாராணியுடைய உருவம் பதிக்கப்பட்ட ஒரு நாணயம். இந்த நாணயம் சுத்தமான காப்பர் காயின். இந்த நாணயத்துடைய வெயிட்டு 2.36 கிராம், பரப்பளவு டயாமீட்டர் 18 mm, திக்னஸ் 1.43 mm, ஷேப் ரவுண்ட் ஷேப். இந்த நாணயத்தை சதம் என்றும் சொல்வார்கள், சிலோன் சதம் என்றும் சொல்வார்கள். இந்த நாணயமெல்லாம் இப்போதைக்கு புழக்கத்திலே இல்லை. இதெல்லாம் கண்ணால் விட பார்க்கவே முடியாத நாணயங்கள். இந்த நாணயங்கள் நல்ல விலைக்கு போகும். இந்த நாணயத்துடைய மதிப்பு, இந்த நாணயம் வெரிஃபை கண்டிஷனாக இருந்தால் 430 ரூபாய் வரை விலை போகும். எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் நாணயமாக இருந்தால் 430 ரூபாய் வரை விலை போகும். ஏயு நாணயமாக இருந்தால் 1100 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இந்த நாணயம் 1400 ரூபாய் வரை விலை போகும். அதாவது நாணயம் நல்ல புத்தம் புதிதாக இருக்க வேண்டும், எந்தவித தேய்மானமும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் இந்த நாணயம் 1400 ரூபாய் வரை விலை போகும். குவீன் விக்டோரியா ராணியுடைய நாணயம். இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazaar.com, ePay.com போன்ற வெப்சைட் தளங்களில் இந்த காப்பர் நாணயங்களை விற்பனை செய்யலாம். அல்லது நாணயங்கள் கண்காட்சியும் விற்பனை செய்யலாம். வெளிநாட்டு வியாபாரிகள் இது போன்ற காப்பர் நாணயங்களை நல்ல நிலையில் இருந்தால் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள். அல்லது நல்ல டீலர்களிடமும் விற்பனை செய்யலாம். இந்தியாவில் உள்ள டீலர்களிடம் விற்பனை செய்தால் ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டிற்கு தான் வாங்கி கொள்வார்கள். அதனால் வெளிநாட்டு வியாபாரிகள் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் தற்போதைய மதிப்பு என்னவோ அந்த விலை கொடுத்து வாங்குவார்கள். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.